அதிகமாக நம்ம ஆன்மீகத்தில் பயன்படுத்துகிற வார்த்தையும் கேள்விப்படுற வார்த்தையும் பார்த்தா கர்மா அப்படின்னு. கர்மானா என்ன? கர்மானா ஒரு செயல். அது நம்ம நல்ல கர்மா கெட்ட கர்மா அப்படின்னு எடுத்துக்கலாம். பெரிய அளவில் ஒரு குற்றத்தை செய்கிறது, பாவத்தை செய்கிறது அப்படிங்கிறத மட்டும் கர்மா அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே ஒரு எண்ணமாக பதிஞ்சிருச்சு. அப்போ ஒரு திருடுறது, கொலை பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் கர்மா, முன் ஜென்மத்தில் செஞ்ச கர்மா, பாவம் இப்படிங்கிற விஷயத்த நம்ம மனசில் இருக்குது. ஆனால் அது மட்டும் கர்மாவா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. சரி, என்ன அப்படின்னா இப்போது நம்ம அதிகமாக பார்த்தோம் அப்படின்னா 2 பேர் சேர்ந்து பேசுவாங்க. அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இல்லை ஆண் பெண்கள் 2 பேராக இருந்தாலும் சரி. என்ன பேசுவாங்க? 3வது ஒரு நபரை பற்றி குறை சொல்லி பேசுவாங்க, தப்பாக பேசுறது. உண்மையிலே என்ன நடந்தது அப்படின்னு தெரியாமல் ஒருவரை பற்றி நீங்கள் தவறாக பேசுனீங்கனாலும் அது கர்மாவை தான் உங்களுக்கு சேர்க்கும். அவதூறாக பேசுறது. இப்போ எந்த ஒரு விஷயமும் முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்காம தவறாக அடுத்தவங்க கூட சேர்ந்து, இல்லை ஒரு மனிதரை பற்றி நீங்கள் குற்றம் அவங்க செஞ்சுருந்தாலும் தேவையில்லாமல், உங்களுக்கு சம்மந்தம் இல்லாமல் அதிகமாக நீங்கள் தவறாகவே பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுவும் ஒரு கர்மாவோட தீய விளைவுகளை உங்களுக்கு கொடுக்கும். இப்போது என்ன பேசவே கூடாதா அப்படிங்கிறது இல்லை, பேசலாம். ஆனால் எப்போவுமே ஒருத்தரை பற்றி நீங்கள் குறை சொல்லி பேசினாலோ அல்லது அவங்களோட தவறுகளை திருப்பி நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தாலோ, இல்லை என்னன்னே தெரியல அப்படி தெரியாமையே நீங்கள் பேசுகிறீங்க, தவறாக பேசுகிறீங்க, ஒருத்தர் டைம் பாஸ்க்காக பேசுகிறீங்க அப்படிங்கும்போது இதுவும் கர்மாவை ஏற்படுத்தக்கூடியது. அதாவது மனதால் செய்யக்கூடிய பாவங்களை மனதாலையும், வார்த்தையால் செஞ்ச பாவங்களை வார்த்தையாலையும், செயலால் செஞ்ச பாவங்களை செயலாலையும் ஒருத்தர் மனித பிறவியில் அனுபவிச்சே தேரணும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்குது. அப்படிங்கும்போது வார்த்தையால் நம்ம அடுத்தவங்களை காயப்படுத்திக்கிட்டே இருக்கும்போதோ, இல்லை வார்த்தையால் நீங்கள் அவதூறு பேசிக்கிட்டே இருக்கும்போதோ கூட இந்த கர்மாவுக்குள்ளே நீங்கள் அகப்படுவீங்க. கண்டிப்பாக தேவையில்லாத பேச்சுகள் தேவையில்லை. இது தேவையில்லாத கர்ம வினைகளை நமக்குள்ளே சேர்த்து நம்ம வாழ்க்கையில் சங்கடங்களை ஏற்படுத்தும்.